இன்றைய முக்கிய தலைப்பு செய்திகள். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை நிலைய செயலக அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரமாண்ட இப்தார் விருந்து மாமல்லபுரத்தில் இன்று மாலை நடைபெறுகிறது. தமிழக அரசியல் களம் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி விறுவிறுப்பாக நகர்ந்து கொண்டிருக்கும் வேளையில் இன்று ஒரு மிக முக்கிய நிகழ்வு நடைபெற உள்ளது. இஸ்லாமிய சொந்தங்களின் புனித திருநாளான ரமலான் மாதத்தை முன்னிட்டு கழக தலைவர் அவர்களின் தலைமையில் இன்று மாலை பிரமாண்ட இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தற்போது விரிவாக பார்க்கலாம். நிகழ்ச்சி நடைபெறும் இடம் மற்றும் நேரம். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை நிலைய செயலகம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி இன்று மார்ச் 18 புதன்கிழமை மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை இந்த இப்தார் விருந்து நடைபெறுகிறது. இதற்காக சர்வதேச தரத்திலான மாமல்லபுரம் 4.5 ஷெரட்டன் ஹோட்டல் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் அனுமதி. தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள நிலையில் இந்த நிகழ்ச்சிக்கு இந்திய தேர்தல் ஆணையத்திடம் முறையான அனுமதி பெறப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இது ஒரு உள்ளரங்க நிகழ்வாக மட்டுமே நடத்தப்பட உள்ளது. சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு கழக நிர்வாகம் இந்த நிகழ்வை முன்னெடுத்துள்ளது. பங்கேற்பாளர்கள் மற்றும் கட்டுப்பாடுகள். இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள மிக கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. நிகழ்ச்சியில் மொத்தம் 1000 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அழைப்பிதழ் வைத்துள்ளவர்கள் மட்டுமே நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள். பாதுகாப்பு மற்றும் இடவசதி கருதி அழைப்பிதழ் இல்லாதவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்கள் வேண்டுகோள். கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு என் ஆனந்த் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அழைப்பிதழ் இல்லாத தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் நிகழ்ச்சி இடத்திற்கு நேரில் வருவதை தவிர்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டுள்ளார். மாறாக இந்த நிகழ்வை தொலைக்காட்சி நேரலைகள் மற்றும் சமூக வலைத்தளங்கள் வாயிலாக கண்டு மகிழுமாறு அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.